அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. இதை நீங்கள் ஜோதிட ரகசியமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தாமதமான திருமணத்தை கொடுக்கக்கூடிய லக்கணங்கள் எது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சீக்கிரமா கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா சந்தோஷம். தாமதத்தை கொடுக்கின்ற லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 லக்கணம் இருக்கு. என்ன லக்கணம்? மகர லக்கணம், கும்ப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம். இந்த 4 லக்கணங்கள் எப்பயுமே தாமதமாகத்தான் ஒரு காரியம் கிடைக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு விதி. எப்பயுமே எந்தவித காரியத்தையும் சாதித்து கொடுக்கறதுக்கு அதற்கு 7ஆம் பாவம் தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகணும். ஒரு லக்கணம் நன்றாக இருப்பதுக்கு 7ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். 7ஆம் பாவத்துடைய காரிய வெற்றி லக்கணத்துல தான் இருக்கு. அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா, இந்த 4 லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, கடக லக்கணத்தில் போய் பிறந்தால் 7 குடையவன் சனி, 8 குடையவன் சனி. அதுதான் லேட்டான திருமணத்திற்கு காரணம். சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தால் 6 குடையவன் சனி, 7 குடையவன் சனி. அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா, மகர லக்கணத்தில் போய் பிறந்தால் 7 குடையவன் கடகம், 7 குடையவன் கடகம். அப்ப என்ன சொல்றானா, 7 குடையவன் சந்திரன் தாய்ஸ்தானாதிபதி 7 குடையவன். அதே மகர லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா, 8 குடையவன் சூரியனை வந்துடும். அதனாலதான் அங்க தாமத திருமணம். இதே கும்பலக்கணத்திற்கு 7 குடையவன் சூரியனா வருவான், 6 குடையவன் என்ன சொல்றான்னா சந்திரனா வந்துருவான், கடகம் வந்துடும். இதுல ஏதாவது ஒரு டேரிங்னஸை கொடுத்து நம்மளுடைய இல்லறம் சார்ந்த விஷயத்தை கடைசி வரை இவர்களுக்கு ஒரு போராட்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். இவர்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். இது இவங்க வாங்கி வந்த ஒரு கர்ம வினை. இந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லி இதை விட்டுற முடியுமா? இவர்கள் சிறப்பாக வாழ வேண்டாமா? மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், இவர்களுக்கு எதுவும் தீர்வு இல்லையா? கண்டிப்பாக தீர்வு இருக்கிறது. மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் உபவாசம் இருந்து காலபைரவருடைய வழிபாடு பண்ணணும். இதுதான் இவங்களுக்கு ரெமெடி. என்ன காரணம்னா, தன்னுடைய லக்னாதிபதி நட்சத்திரங்கள். அப்ப லக்னாதிபதி நட்சத்திரங்கள் வருகின்ற என்று இந்த லக்னாதிபதி நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறார்கள்? எல்லாமே என்ன சொன்னா ஜலராசி ஆகிய கடகத்தில், விருச்சிகத்தில் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு இந்த மகர லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சாமி விடும்போது மகர லக்கணத்திற்கு 3 குடையவனாகவும், கும்ப லக்கணத்துக்கு 2 குடையவனும் அந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஆயிடுவான். அப்ப பூசத்துல கும்பிடும் போதும் ஆக்டிவேஷன் ஆகும், அனுசத்துல கும்பிடும் போதும் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம், அனுச நட்சத்திரங்களில் உபவாசம் இருந்து காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய திருமண தடைகள் விலகிரும். அதே சமயத்துல கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துல நீங்கள் உபவாசம் இருந்து அம்மன் வழிபாடு பண்ணணும். ரொம்ப ஈஸியா காரியம் நடந்துடும். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர், லக்னாதிபதிக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது யாருன்னா அந்த நட்சத்திரம் தான். கடகம் அப்படின்னா கடகத்திற்கு உண்டான சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் நீங்க யோகமானவராக வந்துருவீங்க. அது இல்லாம தான் திண்டாடிட்டு இருப்பான். ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்துட்டான்னா அவனுக்கு என்ன சொல்றான்னா செவ்வாயோடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும்.
இருந்தால் கண் கலங்காத வாழ்க்கையும் கவலை இல்லாத வாழ்க்கை இருக்குது. ஏன்னா பரிச்சித்து பாருங்க. அது இல்லாத, அந்த டச்சபிலிட்டி இல்லாத வந்து பெரிய போராட்டத்துல வந்து உட்கார்ந்துருப்பான். அப்ப இப்ப சிம்மலக்கணத்துல போய் பிறந்துட்டான்னு வைங்க, அந்த சிம்மலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்றான்னா, கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், இருந்தால் அவர் ஜெயிச்சிருவார், இல்லைன்னா போராடுவார், இவ்வளவுதான். அப்ப இதனாலும் நமக்கு வந்து என்ன சொன்ன பிரச்சனைகள் வரலாம், இருக்கலாம். அது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்ப கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரம் வருகின்றது உபவாசம் இருந்து அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடுன்னா என்ன, ஒரு மாலை வாங்கி போடுங்க, 2 தீபம் போடுங்க, ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு சாமியோட பாதத்துல வைங்கய்யா அப்படின்னு கொடுத்துருங்க, வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் வருகின்ற என்று சிவன் கோயில்ல போய் சிவனுக்கு தேனாபிஷேகம் பண்ணி வில்வ மாலை போட்டுட்டு வாங்க. சூப்பர். அதாவது வந்து ஒரு பிரச்சனை என்பது இதுதான், தாமதம் அப்படிங்கிறது இதுதான். தாமதம் என்பது என்ன, இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு பக்கம் வந்து என்ன ஒரு பக்கம் 6 குடையவனே 7 குடையவனா வரான், 7 குடையவனே 8 குடையவனா வரான். ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்றான்னா, 6 குடையவன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்திரனாகவும் 7 குடையவன் சூரியனாகவும் வரான். ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த எப்பயுமே மகர லக்கணத்துக்கு 7 குடையவன் யாரு, சந்திரன். 8 குடையவன் யாரு, சூரியன். அப்ப என்ன அங்க தாய் தாப்பன் வந்து ஒரு குழப்பத்தால் வந்து இவருக்கு கல்யாணம் சீக்கிரம் முடிச்சு வைக்க மாட்டாங்க. இப்ப கும்பலக்கணத்துக்கு பாருங்க, 6 குடையவன் தாயா வந்துருவான், அவளால இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். 7 குடையவன் சூரியன், தாய் பிரச்சனையா இருக்கும்போது தகப்பனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படியெல்லாம் வந்து அந்த மிங்கிள்னஸ் இருக்கிறதுனாலதான் தாமத திருமணத்தை கொடுக்கின்ற இந்த 4 லக்கணங்கள் சொல்கிறோமே தவிர, இதற்கு தீர்வு அற்புதமான தேர்வு வந்து என்ன சொன்னா, அவங்களுடைய நட்சத்திரங்கள் தான். மகர கும்பத்திற்கு வந்து சனியோடைய நட்சத்திரங்களும், கடகத்திற்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களும், சூரியனுடைய லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரங்களில் சிவ வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஒருதான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையில வந்து என்ன, ஏன் உபவாசம் பட்டினி அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பட்டினி தான் பெரிய வந்து என்ன, அதாவது பிரச்சனை வரும்போதுதான் மூளை பயங்கரமா வேலை செய்யும். பிரச்சனை வராமல் இருந்தால் நீங்கள் எந்த வந்து என்ன சொல்லலாம், உனக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கு உணவோட அருமை தெரியாது. 2 நாளைக்கு இல்லாம போட்டோம்னா அந்த பசியோட அருமை தெரியும். அப்ப நம்ம அந்த உணவை எப்படி தேடுவது என்று சொல்லக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும். இறைவன் அதனாலதான் சில பேருக்கு என்ன சொல்றான்னா, அறிவை கொடுப்பதற்காகவும் ஆன்மீகத்தை கொடுப்பதற்காகவும் தாய் தந்தரை நினைப்பதற்காகவும் இறைவன் வந்து என்ன சொல்றான், சில நேரங்களில் லாக் வச்சிருவார், நல்லா 10 பூட்டு போட்டு பூட்டிடுவார், இவனால திறக்கவே முடியாது. கடைசியில பணிவான். யாரை போய் பண்ணுவேன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம், இல்லைன்னா உங்க அப்பனை அம்மா அப்பாவை நினைக்கணும். நினைக்கும் போது என்ன நடக்கும், எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இது தள்ளப்பட்டு விடும். இதை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவன் என்ன சொல்லிருக்கான், மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுது, தெய்வத்தை விட குரு சிறந்தவர். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், இதே மாதிரி எந்த தெய்வமாவது பேசுமா, பேசாது. அப்ப யார் ஒருவர் வந்து என்ன சொன்னா, நான் குரு ஆதிபத்தியத்திற்கு தகுதியானவனா தகுதி இல்லாதவனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இன்று வரை நான் பேசுவதற்கு ஏதோ வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி எனக்கு உத்தரவிடுகிறது, நான் பேசுகிறேன். எத்தனை பேர் என்ன சொல்றாங்க, மானசீகமா குரு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்று வரை வந்து நான் அந்த தகுதி உள்ளவனா இல்லையா என்பது எனக்கே தெரியாது. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, நான் அதற்கு வந்து எந்த பதிலுமே இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நமக்கு நாமளே முத்திரை கொத்திக்கொள்ள முடியாது. நமக்கு நாமளே முத்திரைக்கு ஒத்திக்கொள்ள முடியாது. அதனால வந்து என்ன சொல்றேன், நமக்கு இது கடமை. வாழுகின்ற காலம் வரைக்கும் இந்த வீடியோக்கள் போட வேண்டும் என்பது கடமை. இதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பது கடமை. இது வந்து நல்ல ஒரு அற்புதமான கருத்து கோவை, நன்றாக இருக்கும். நல்லா படிச்சேன்னா, நிதானமா படிச்சேன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே ஷார்ட்டா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க.
ஷார்ட்டா ஒரு விஷயத்த என்ன சொல்றேன்னா வந்து, ஒரு உணவை சாப்பிடும்போது கூட நிதானமாக ஒவ்வொரு வாயா எடுத்து வச்சு நிதானமா சாப்பிட்டு இருந்துச்சா அது ஒரு திருப்தி இருக்கும். கப 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 கபக்குன்னு அள்ளி போட்டுட்டு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சீக்கிரமா சொல்லுங்களேன் அப்படிமா. என்னத்த சீக்கிரமா சொல்றது, ஒருத்தர் பிள்ளை பெறுவதற்கே வந்து என்ன 9 மாசம் 9 நாள் 9 நாளிகையாக ஆகிறது. அது வரைக்கும் நீ வயிற்றுக்குள் பொறுமையாகத்தானே இருந்தாய், அள்ளி கிழிச்சுட்டு ஓடி இருந்துட்டியா? இல்லை. அதனால் எதற்கும் ஒரு கால அளவு உண்டு. அந்த கால அளவு வரைக்கும் வந்து எவன் பொறுமையாக இருந்து கேட்கிறானோ அதற்கு கண்டிப்பான ஒரு வெற்றி உண்டு என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால வந்து என்ன சொல்லலாம்னா, எல்லா மனிதனும் இந்த தாமத திருமணமான லக்கணங்களுக்கு நீங்க சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சதுன்னா வாழ்த்துக்கள். சீக்கிரமா கல்யாணம் முடியல, நான் சொன்னதை செய்யுங்க, கண்டிப்பா சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். அதனால வந்து என்ன சொல்லலாம்னா, இது ஒரு கருத்து. அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா, இன்னொரு இது சொல்லணும், அது ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால வந்து என்ன சொன்னா, அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒரு அனுமானுஷ்யமான லக்கணங்கள், அந்த அனுமானுஷ்யமான லக்கணங்கள் எந்தெந்த லக்கணங்கள், அதை எப்படி பயன்படுத்தணும், அது உங்களுக்கு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். அதனால எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 4 வீடியோ போட்டாச்சு, நாக்கு வறண்டு போச்சு, இனிமே போய் சாப்பிட்டா தான் சரியா வரும் என்று கூறி கண்டிப்பாக தாமத திருமண தாமத திருமணத்திற்குண்டான லக்கணங்கள் சொல்லியாச்சு, அதற்கு தீர்வும் சொல்லியாச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக திருமணம் முடித்து சீரும் சிறப்புமாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.